பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி, பொது காலத்தின் 5ஆம் வாரம், வியாழக்கிழமை. முதல் வாசகம். அரசர்கள் முதல் புத்தகம், அதிகாரம் 11, இறைவசனங்கள் 4 முதல் 13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் முதுமை அடைந்தபோது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தைப் போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மில்கோவையும் வழிபடலானார். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தார். தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை. சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான கெமாசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மோலேக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார். இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லோருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார். ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது. வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி. ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன். உன் மகன் கையினின்று அதை பறித்து விடுவேன். ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 24 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும். பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இந்து மதத்தில் காணப்படும் ஒரு கதை. ஒரு முறை இந்திரன் பூவுலகை சுற்றி பார்க்க சொர்க்கத்தை விட்டு இங்கு வந்தார். குறிப்பிட்ட காலம் ஆகியும் அவர் சொர்க்கம் திரும்பவில்லை. இதனால் கவலை அடைந்த தேவர்கள் அவரை தேடி இப்பூமிக்கு வந்தனர். பல இடங்களில் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக ஒரு பன்றியாக பிறப்பெடுத்திருப்பதையும் தனக்கென்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு பிற பன்றிகளோடு வாழ்வதையும் கண்டார்கள். அவரிடம் வந்து அவரது உண்மை இயல்பை அவருக்கு எடுத்துரைத்து அவர் மீண்டும் சொர்க்கம் வர வேண்டும் என்று எடுத்துரைத்தனர். ஆனால் அவரோ தன் குடும்பத்தை விட்டு வர முடியாது என்று சொல்லிவிட்டார். வேதனை அடைந்த தேவர்கள் இந்திரனை எவ்வாறு சொர்க்கத்திற்கு மீட்டுக் கொண்டு செல்வது என்பது குறித்து ஆலோசித்தனர். அப்போது அவர்கள் தன் குடும்பத்தின் மீது கொண்டிருந்த பற்றின் காரணமாகவே இந்திரனால் தன்னுணர்வு கொள்ள முடியவில்லை. பிற பன்றிகளை கொன்றுவிட்டோம் என்றால் அவர் மீண்டு வந்து விடுவார் என்ற முடிவுக்கு வந்தனர். பிள்ளைகளாக இருந்த பன்றிகளை கொன்றனர், மனைவியாக இருந்த பன்றியை கொன்றனர். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. இந்திரன் இன்னும் தன்னுணர்வு பெறாதவராகவே இருந்தார்.
செய்வதறியாது திகைத்த தேவர்கள் நாரதரின் உதவியை நாடினர். நாரதரோ, எல்லா பற்றையும் விட மேலானது ஒரு நபர் தன் உடலோடு கொண்டிருக்கின்ற பற்று. உடம்பை கொல்லுங்கள், அவர் தானாகவே வெளியே வந்து விடுவார் என்று சொல்ல தேவர்களும் அவ்வாறே செய்தனர். உடலை விட்டு வெளியேறிய இந்திரன், நான் இந்த சாக்கரையில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னையே கேட்டுக்கொண்டவராக தன்னுணர்வு பெற்று சொர்க்கத்திற்கு சென்றாராம். ஒரு மனிதரின் வாழ்க்கையில் பற்று நுழைந்து விட்டது என்றால் அது எப்படியெல்லாம் அவரை ஆட்டி படைக்கும் என்பதை விளக்குகின்ற கதை இது. இறைவனிடமிருந்து ஞானத்தை பெற்று மிகச்சிறப்பான முறையில் ஆட்சி செய்த சாலமோன் அரசர் தன் வாழ்வின் இறுதி வேளையில் தன் மனைவியர்கள் மீது இருந்த பற்றின் காரணமாக அவர்களது தெய்வங்களுக்கு தொழுகை மேடுகள் கட்டி வழிபட்டது குறித்து நாம் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம். அவருக்கு மொத்தம் 700 மனைவிகள் இருந்தார்கள் என்று விவிலியம் கூறுகின்றது. 1 அரசர் 11:3. இவர்களில் பலர் பிற நாடுகளுடனான நல்லுறவை ஏற்படுத்தும் பொருட்டு சாலமோனால் திருமணம் செய்து கொள்ளப்பட்டவர்கள். பல்வேறு இனத்தைச் சேர்ந்த இவர்கள் தங்கள் கடவுளை வழிபடுமாறு எவ்வாறு சாலமோனின் உள்ளத்தை திருப்பினார்கள் என்பதை அரசர்கள் முதல் புத்தகத்தின் நூலாசிரியர் வேதனையோடு விவரிக்கின்றார். சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்து, அம்மோனியர்களின் மில்கோ மற்றும் மேலோக்கு, மோவாபியரின் கோமோசு போன்ற தெய்வங்களுக்கும் தன் பிற மனைவியர்களின் எல்லா தெய்வங்களுக்கும் அவர் தொழுகை மேடு கட்டி அதில் அவரே வழிபட்டதாக நூலாசிரியர் எடுத்துரைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, சாலமோனிடமிருந்த இப்படிப்பட்ட பற்று எவ்வாறு இஸ்ரேல் அரசு 2ஆக பிரிவதற்கான காரணமாக இருக்கும் என்று கடவுள் எடுத்துரைத்ததையும் நாம் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம். அதாவது இங்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி, பற்றில் சிக்கி கிடக்கும் மனிதர்கள் தங்களை அழித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் பிறரும் அழிவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள் என்பதுதான். ஜெபம். இறைவா, எங்கள் வாழ்வில் பற்றை குறைத்து கொண்டு அன்பை அதிகமாக்கிக் கொண்டு வாழ வரம் தாரும். ஆமென்.